கிருபையாய் தயவாய் எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வமே கர்த்தாவே, அப்பா இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் ராஃபா என் டைம் ட்ரம்பட் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியின் தமிழ் பிரிவிலூடாய் தெய்வமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் நல்ல கிருபைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மாற்றமில்லாத தீர்மானத்தின்படியாய் இந்த லோகத்தில் தெய்வம் ஸ்தாபித்த இந்த நல்ல ஊழியத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஒரு முறை கூட தேவனுடைய திருக்கரங்களில் நான் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவே, லோகத்தின் பல பகுதிகளில் இருந்து கொண்டு தகப்பன் இந்த ஊழியத்தை செய்கிற எல்லா தெய்வதாசன்மார்களுக்காய், பாடகர் குழுக்களுக்காய், சுவிசேஷர்களுக்காய், ஜப குழுக்களுக்காய், பிள்ளைகளுக்காய் எல்லாருக்குமாய் நன்றியோடு துதிக்கிறேன். சூழ்நிலைகளை தேவன் தாங்குவீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, தேவரீர் நல்கி கொடுத்த அவ்வளோ பொறுப்புகளை ஹல்லேலூயா தேசத்தில் உமது நாம மகிமைக்காய் அநேகருக்கு விடுதலாய் ஹல்லேலூயா செய்ய வேண்டிய எல்லா கிருபைகளையும் தேவரீர் எல்லாருக்கும் நல்கி கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே, பல மொழிகளிலூடாய் கர்த்தாவே செய்கிற அந்த ஊழியத்திலூடாய் ஹல்லேலூயா அநேக ஜனங்கள் உம்மை கர்த்தரை கண்டுகொள்ளும்படியாய், தேவனுடைய விடுதல்களை சுதந்திரிக்கும்படியாய், தேவரீர் நல்கி தந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் தேவன் ஹல்லேலூயா எல்லாரையும் ஒரு கருவிகளாய் ஹல்லேலூயா பல பகுதிகளிலும் தேவன் பிரயோஜனப்படுத்த வேண்டுமாய் உமது சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த ஊழியம் ஹல்லேலூயா தேசங்களுக்கு அனுகிரகமாய் கர்த்தாவே உமது நாம மகிமைக்காய், கர்த்தாவே உமது ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காய், கர்த்தாவே வன் காரியங்கள் இந்த தேசத்தில் செய்யும்படியாய், கர்த்தாவே ஹல்லேலூயா இந்த தேசத்தில் ஹல்லேலூயா உமது நாமத்திலூடாய் வெளிப்பட போகிற எழுப்புதலுக்கு இந்த ஒரு ஊழியம் ஒரு பங்காளியாய் மாறும்படியாய் தகப்பனே நீர் வன் காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு நாட்களில் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் தேவனுடைய மாற்றமில்லாத தகப்பனை ஹல்லேலூயா சாட்சியை லோகத்தின் நாலா பகுதிகளில் அறிவிக்கும்படியாய், கர்த்தாவே அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆதாயப்படுத்தும்படியாய், கர்த்தாவே ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தாவே ஹல்லேலூயா ஊழியத்தில் பங்கு கொள்கிற எல்லாரும் தகப்பனே அது ஜீவனுள்ள சாட்சிகளாய் தேசத்தில் நிற்கும்படியாய் எல்லாரும் இதுக்கு தேவன் வேண்டிய கிருபைகளை நல்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு நாட்களில் தகப்பனே ஹல்லேலூயா இந்த ஊழியம் தகப்பனே தேசங்களில் ஹல்லேலூயா ஒரு குன்றில் மேலிட்ட விளக்கை போல கர்த்தாவே தேசங்களுக்கு தீபமாய், இருளில் வசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தாவே ஒரு விடுதலின் தீபமாய் தேவன் மாற்றி தரப்போகிற நல்ல தேவர்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். எல்லா காரியங்களையும் தெய்வம் பொறுப்படுப்பீராக. கர்த்தாவே ஹல்லேலூயா இன்னும் அதிகமாய் கர்த்தாவே அநேக பங்காளிகள் இந்த ஊழியத்தில் சேரும்படியாய், கர்த்தாவே ஹல்லேலூயா அநேகர் கிறிஸ்துவின் ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தாவே ஹல்லேலூயா இந்த ஊழியத்தை ஹல்லேலூயா நீர் பிரயோஜனப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு முறை கூட எல்லா தேவதாசன்மாரையும் தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த காரியங்களை செய்கிற எல்லாரையும் தேவக்கரங்களில் நான் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். பொறுப்படுப்பீராக, பலப்படுத்துவீராக, தேவ கிருபைகளை நிறைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா ஸ்துதி கனமயம் எல்லாம் தேவன் ஒருவருக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே.
பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். புவி வாழ்வும் மனிதனின் நிலையில்லா வாழ்வன புரியாத மனிதனோ அறியாமல் வாழ்கிறான். புவி வாழ்வும் மனிதனின் நிலையில்லா வாழ்வன புரியாத மனிதனோ அறியாமல் வாழ்கிறான். பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், அவன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், மலை போல சேர்க்கிறான், ஆனாலும் யாரதை வாரிக்கொள்வான் என்றறியான். ஆனாலும் யாரதை வாரிக்கொள்வான் என்றறியான். உலகம் முழுவதையும் நீ ஆதாயமாக்கினாலும் உந்தன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினாலோ, உந்தன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினாலோ லாபம் ஒன்றும் உனக்கில்லையே, லாபம் ஒன்றும் உனக்கில்லையே. பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்வாறு நாம் வாசிக்கிறோம்: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் வைத்திருக்கிறதான, நாம் இருக்கிறதான இந்த காலம், இந்த நாட்கள் மிகவும் கொடிதான நாட்களாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி அவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கு எபேசு சபைக்கு யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் போது, 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லும் போது எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறார். இங்கேயும் பொல்லாத காலத்தை குறித்து எபேசியர்ல தான் நாம் வாசித்தோம். எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதாய் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு ஆண்டவர் பொல்லாத காலமாகியால் நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இங்கே நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நினைத்து மனம் திரும்பி ஆதியில் நீ செய்து கொண்டிருந்த கிரியைகளை செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியில் செய்ததான கிரியைகள் இந்த நாட்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை. அநேக பின்மாற்றக்காரர்களை நான் பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்டேன் என்று 50 வருஷம், நாம் 30 வருஷம் முன்னால ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். ரட்சிப்பின் அனுபவம் இப்பொழுது இருக்கிறதா என்று நாம் கேட்போமானால் அந்த அனுபவம் இல்லை. அவர்களுக்கும் ரட்சிப்புக்கும் வெகு தூரமாய் இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்தவம் நாறிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உடையவர்களாய், அவருடைய சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் எச்சரிக்கின்றார். எபேசு சபைக்கு அவர் சொன்னதான விஷயம், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்தல் விஷயத்தில் ஆண்டவர் 6 நேரம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை குறித்தும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில் காணப்படுவதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இன்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு யுத்தம் பண்ண வேண்டுமோ? மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாய் நாம் பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். Behold, I come quickly என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 20ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது இவ்வாறு வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் செய்கிறதான கிரியைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு மடிந்து மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ? இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் செய்ததான நற்கிரியைகளுக்கும் தீயதான எல்லா கிரியைகளுக்கும் உங்களுடைய பலன் ஆண்டவரோடு கூட வருகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி அந்த 20வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக அவர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறாரே, எங்கேயா அவர் வந்தாரு? 2025 வருஷம் ஆச்சு, எங்க வந்தார் என்று நினைக்கின்றீர்களா? அவருடைய சித்தம் சில இடங்களில் நிறைவேற வேண்டி இருப்பதினால் சிறிது தாமதமாகிறது. ஆனால் இப்பொழுதோ அந்த காலங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. நாம் நியூஸிலே கேட்கக்கூடிய விஷயங்கள், செய்திகளிலே வாசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னாரோ எல்லா விஷயங்களும் நடந்து வருகிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக அவருடைய வருகையில் நாம் காணப்படுவோம் என்று இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசித்து அவருக்குள் வளருவதற்கு பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you. என் அன்புள்ள தகப்பனே, பரலோகத்தில் உள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ராஃபா எண்ட் டைம்ஸ் ஊழியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதில் பாடின பாட்டுகள், கர்த்தாவே பகிரப்பட்ட தேவனின் வார்த்தை எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக ஆக்கி தீர்க்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கின்ற உம்முடைய ஜனத்தை கர்த்தாவே உம்முடைய வருகைக்காக நீ ஆயத்தம் பண்ணுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சகல விஷயங்களும் கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.